பிரதீப் ரங்கநாதன் ஒரு சாதாரண டைரக்டர் தான். ஆனால் இப்போ மோஸ்ட்லி பெரிய ஆக்டருன்னு நினச்சிட்டு இருக்கிறான். அது எப்படின்னா, அவன் நடித்த படம் எல்லாமே பார்த்திங்கன்னா 100 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வசூலாயிருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லா சைட்லேருந்து பண்ண சொல்லிட்டாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா 2022 வந்த லவ் டுடே படம் பார்த்திங்கன்னா அவன் தான் நடிச்சிருந்தான். ஏஜஸ் தான் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. அந்த படம் பார்த்திங்கன்னா 100 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வசூலாயிருக்கு. அதே மாதிரி இந்த படமும் பார்த்தீங்கன்னா 2025 வந்த டிராகன், அது பார்த்திங்கன்னா 2025 பிப்ரவரி மாதம் தான் வந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா 150 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வசூலாகிடுச்சு. தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 80 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா வசூலாகிருக்குங்க தமிழ்நாட்டில் மட்டும் டிராகன் படம். ஆந்திரா தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 21 கோடிக்கு பார்த்தீங்கன்னா வசூலாகிடுச்சு. அதே வருஷம் அதை 2025 இப்போ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா டியூட் படம். அந்த படம் பார்த்திங்கன்னா வெறும் 6 நாளில் பார்த்தீங்கன்னா 100 கோடியை கிராஸ் பண்ணியிருக்குங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 150 கோடியை தாண்டிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது டிராகன் ஆகட்டும் டியூட் ஆகட்டும் ஒரே வருஷத்தில் 2 படம் ரிலீஸ் பண்ணி அந்த 2 படமே பார்த்தீங்கன்னா 100 கோடிக்கு மேலே தாண்டிடுச்சுங்க. இப்படி பார்த்தா பிரதீப் நடித்த 3 படமுமே பார்த்தீங்கன்னா 100 கோடிக்கு மேலே தாண்டி போயிடுச்சு. பிரதீப் இப்போ ஒரு ஃபெயிலியரே இல்லாத ஆக்டராக பார்த்தீங்கன்னா மாறிட்டாராம். பார்த்துக்கோங்க, இதுக்கு மேலே அவர் என்னென்ன படத்தை நடிக்க போகிறாருன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த இயர்லேயே பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு படம் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்களா. அந்த படமும் பார்த்தீங்கன்னா 100 crores அடிச்சிச்சுன்னா 1 இயரில் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 100 crores பண்ண மூவின்னு சொல்லிட்டு ஒரு பேரே கொடுத்துருவாங்க பிரதீப்புக்கு. ஏன்னா எந்த ஒரு படமும் பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னும் ஃபெயிலியர் ஆகலை. எடுத்த படமே 3 தான், 3 படமுமே 100 crores மேலே போயிடுச்சு. இந்த காம்போ பார்த்தீங்கன்னா அனிருத் மியூசிக் போட்டு விக்னேஷ் சிவன் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ண படம். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 4 ரவுடி தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு டீசெண்டான படமாக பார்த்தீங்கன்னா அமைஞ்சு. இது பிரதீப்புக்கு ஒரு நல்ல ஒரு படமாக அமையுமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு மூவி டைரக்டர் இவ்வளோ பெரிய ஆக்டராக வளர்ந்து வந்திருக்காருன்னா அதுக்கு காரணமே ஒரு டைரக்டர் தான் தெரியும் இந்த படத்துக்கு இந்த ரியாக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. பிரதீப் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா அவரோட அந்த ஆக்டிவிட்டி அது இல்லாத பார்த்திங்கன்னா அந்த ரியாக்ஷன் தான் பார்த்திங்கன்னா பெரிய அளவு பார்த்திங்கன்னா ஒரு மூவிக்கு பார்த்திங்கன்னா ஒரு உயிர் கொடுக்குதுன்னு சொல்லலாம். அந்த வகையில் பிரதீப் கரெக்டாக பண்ணிட்டு போயிருக்கிறாரு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து ரிலீஸ் ஆகிற போகிற படத்துக்கு விக்னேஷ் சிவன் டேரக்ட் பண்ணுறாங்களே அந்த படம் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. தேவ்தாஸ் சார்